Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு அழகான ஒரு டே இன் மை லைஃப் ரொட்டீன் வீடியோவில் உங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, அதுவும் ப்ளே ஸ்கூல் பற்றியும் கேட்குறீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கூல் அப்டேட்டுமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இதில் நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறேன். நான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி போட்டிருந்தது. இப்போ வரைக்குமே அதில் வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்கூல் பற்றி கேட்குறீங்க, இங்கே அபுதாபி எம்பிசெட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ளே ஸ்கூல் விடுறோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான ஃபீஸ் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஃபீஸ் இருக்கும், மந்த்லி ஃபீஸ் இருக்கும், பஸ் ஃபீஸ், அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து யூனிஃபார்ம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ளே ஸ்கூல் சேர்த்து விடும்போது பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு தீமில் வந்து ஏதாவது காஸ்டியூம் ரெடி பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஆக்டிவிட்டி வைப்பாங்க. அதுக்கு எப்படியுமே வந்து வீக்லி ஏதாவது கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 15 dirhams அந்த மாதிரி இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அந்த டைமில் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 1000, அடுத்து வந்து மந்த்லி ஃபீஸ் 1200 இருந்துச்சு. பஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 250 இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியலை. ஸோ வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ குட்டீஸை வந்து கேஜி கிரேட் 1 அந்த மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட்லி வந்து அட்மிஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா மேபி நீங்கள் வந்து இங்கே அபுதாபி இந்த ஷாபியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்கூல் அந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வரும். அதில் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு. இனி ஜனவரியில் 5th அப்புறம் நிறைய ஸ்கூல் பார்த்திங்கன்னா 5th, அதுக்கப்புறம் வந்து 12th அப்புறம் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னோடய குட்டி பையனுக்கு வந்து நான் வந்து கேஜி 1 தான் சேர்க்குறதுக்கு வந்து அட்மிஷன் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்திருந்து அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மொத்தமே சீட் அவைலபிள் பார்த்தீங்கன்னா 50 தான். ஆனால் அங்கே வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ண மக்கள் பார்த்திங்கன்னா 1056 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. அதில் வந்து மொத்தமே பார்த்திங்கன்னா 50 சீட்ஸாக வந்து அலோகேட் பண்ணாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து உள்ளே வர சொல்லிவிட்டு அந்த எல்லாருக்கும் முன்னாடியுமே பார்த்திங்கன்னா நம்ம போனவங்க எல்லோரும் நம்மளோட அந்த குட்டீஸோட நேமை வந்து எழுதி உள்ளே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஸ்லாட் போட்டு எடுக்கிறாங்க. அதில் வந்து அந்த 50 சீட்டையுமே பார்த்திங்கன்னா அதில் இதை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட் எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அந்த 50 சீட்லேருந்து யாராவது போனால் அந்த 5 மெம்பர்ஸை எடுக்கிறதுக்காக அப்படி வந்து 55 சீட் மட்டுமே எடுத்தாங்க. 1056 வந்து மொத்தமே 55 சீட் மட்டும் தான் அதில் எடுத்திருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது இங்கே சீட்டுக்கு அப்படின்னு. நிஜமாக இங்கே ஸ்கூல்ஸுக்கு வந்து அட்மிஷன் எடுக்கிறது வந்து ரொம்பவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அதுவும் இப்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக கேஜி 1 சேர்க்குறதுக்கே அவ்வளோ டஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இடையில இந்த மாதிரி கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம சேர்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அங்கே சீட் இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு இன்னுமே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்துமே கால் வரல. அது போக நிறைய ஸ்கூல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன அப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங் இருக்காங்க. நிறைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அந்த மாதிரி யார் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கால் பண்ணுறாங்க. அப்படியுமே இருக்குது. கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்மளோட ஃபீஸுக்கு ஏற்றாப்பில் வந்து நமக்கு ஸ்கூல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யணும். அப்படி இல்லை ஃபீஸ் வந்து ஒரு விஷயமா இல்லை அப்படின்னா இங்கே நிறையவே ஸ்கூல் இருக்குது. ஸோ வந்து அப்படி நிறைய ஸ்கூலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்னுமே ஒரு 3 months வரைக்கும் டைம் இருக்குது. ஏதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சடனாக வந்து டிசி வாங்கிட்டு போவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நமக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. நம்ம ஊரை மாதிரி கிடையாது. நம்ம நேராக வந்து ஸ்கூலில் போய் வந்து பேசி சேர்த்து விட்ற மாதிரி இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் மெயில் மூலமாக தான் வந்து ஸ்கூலை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். ஸ்கூல் டேரெக்டாலாம் போய் வந்து நம்ம வந்து அட்மிஷன் எடுக்க முடியாது. இங்கே வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்லாட் போட்டு எடுக்கிறது, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மாதிரி தான் அங்கே எல்லாமே இருக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருப்பாங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு லக்கில் கிடைக்கலாம். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அது வந்து நேராக தான் மீட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாலே நீங்கள் மோஸ்ட்லி இந்த டிசம்பர் அந்த மந்த்லேயே வந்துட்டு இங்கே ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி குட்டிஸ் போயிட்டுருக்க மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் வந்து ட்ரை பண்ணலாம். அப்போனா நீங்கள் உங்கள் குட்டீஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அவங்கள கைட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து இடையில வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு இடையில வந்து விட்டுட்டு வரோம் அப்படின்னா இங்கேயும் நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுறதுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து டென்ஷன் வேண்டாம். இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்கூல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷனை கேப்பில் நம்ம ஒரு ரெசிபி வீடியோவும் பார்த்தலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சாம்பார் பருப்பு கொஞ்சம் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா 10 பல் போல் பூண்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கிறிஸ்மஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் நிறைய ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்து பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு ஸ்டார் மேக் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து எப்படி அதை ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்டுட்டு இருந்தா. ஏதாவது ஆக்டிவிட்டி மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ வின்டர் ஹாலிடேஸ்னால வீட்லேயே இருக்கிறாங்க. கொஞ்சம் 1 வீக் பார்த்திங்கன்னா வின்டர் கேம்ப் போயிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வீட்லேயே இப்போ 2 வீக்ஸ் இருக்கிறாங்க. ஃபுல்லாக ஏதாவது ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணால் அவங்களுக்குமே டைம் நல்லா போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்கூல் மாதிரி தான் நல்லாவே பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே நம்ம ஸ்கூலில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டென்ஷன் வேண்டாம். நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்க ஸ்கூல்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஊரில் இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் அட்மிஷன்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். போட்டுட்டு ஊரில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நேராக வந்து அவளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மண்டே வந்து 11 o'clock வரணும் அப்படிங்கிறது வந்து மெயில் வந்துடுது. அது பாசிபிளே கிடையாது ஊரில் இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி வரணும்னு. ஆனால் நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயுமே நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் நல்ல ஸ்கூல்லேருந்து எனக்கு வந்திருந்து பாப்பாவுக்கு. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேன்னு அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நேராக வந்து தான் அங்கே மீட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு அப்போ அதில் அப்படியே போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டோம் ஆன்லைனில் பண்ணலாமா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். KG 1 KG 2க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சும்மா ஏதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கொஞ்சம் கம்யூனிகேஷன் மாதிரி தான் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரேட் 1 கிரேட் 2க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹிந்தி நெக்ஸ்ட்டு கிரேட் 3 போகும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பாக வந்து ஹிந்தியுமே வரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். இல்லைனா மேக்ஸ், இங்கிலீஷ், அது போக பார்த்திங்கன்னா சயின்ஸ் இந்த 3 தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிரேட் 3 கிரேட் 4 போக பார்த்திங்கன்னா ஹிந்தி, அரபிக் எல்லாமே வரும். எப்படியுமே நம்ம இங்கே இன்ஸ்டியூட்லேருந்து அடுத்த ஸ்கூல் ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்க பிள்ளைங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவுமே குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் போகிறோமோ அதுக்கு அந்த கிளாஸில் என்ன படிக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க நல்லா படித்தாலே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க. ரெசிபி பார்க்கலாமா? நம்ம வந்து சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அது என்னென்ன காய் இருக்கோ அந்த காயெல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம பருப்பு அடுப்பில் வைக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சாப்பாட்டு அரிசி நம்ம பொன்னி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே கழுவிட்டு அது உள்ளே சேர்த்துக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, அது கூட கொஞ்சத்துக்கு பார்த்திங்கன்னா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சம் போதும். அது கூட பார்த்திங்கன்னா காய்ப்பொடி சேர்த்து நான் வந்து தேவையான உப்பு போட்டு 1 கப் அரிசிக்கு ஒரு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். அதையுமே பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வரும். இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து மாமி கொடுத்து விட்டால் மாங்காய் இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருந்தோம். அந்த ஸ்வீட் மேங்கோ கூட நல்லா
ஸ்பைஸியாக காரம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் வந்து கிடச்சிச்சின்னா அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பொடியாக சின்ன உள்ளி சேர்த்து அது கூட கொஞ்சம் வத்தல் பொடி, உப்பு, ஜீரகம், தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசு ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா மாங்காய் கிடச்சாலே இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் இந்த கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாகவே வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு, வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா மணமாக டேஸ்ட்டான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாயும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டோம். இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா பண்ணும்போதே கொஞ்சமாக சன்னாவும் ஊற வச்சு நீங்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா இடையில சாப்பிடும்போதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சடனாக பிளான் பண்ண சன்னா சேர்க்கலாம். நம்ம ப்ரீ பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து சன்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் ஷேர் பண்ண உங்களுக்கு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.